ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 5 வகையான வறுவல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த 5 வகையான வறுவல் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா முருங்கைக்காய் வச்சு வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் முருங்கைக்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான முருங்கைக்காய் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொத்தவரங்காய் பூண்டு கார வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துடலாம். கொத்தவரங்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொத்தவரங்காவை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். பொடியை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். டேஸ்டியான கொத்தவரங்காய் பூண்டு கார வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெண்டைக்காய் புளி வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வெண்டைக்காவை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 நிமிஷமாக வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு
அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான வெண்டைக்காய் புளி வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வாழைக்காய் வேர்க்கடலை வறுவல் தான் பண்ண போறோம். வறுவல் பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 வாழைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வாழைக்காய் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வாழைக்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வரமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான வாழைக்காய் வேர்க்கடலை வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொத்தமல்லி இலை சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச கொத்தமல்லி இலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 20 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ இது கூட பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான கொத்தமல்லி இலை சிக்கன் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 வகையான வறுவலையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.